அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் மப்னி என்கிற வகையை இப்போ நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது மோரபு வகையை முழுவதையும் பார்த்து முடித்துவிட்டு மப்னி என்பதை பார்க்கிறோம். மப்னி என்றால் இறுதி எழுத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஜெய்துன், ஜெய்தன், ஜெய்தின் என்று மாறுதில்ல, இந்த மாதிரி மாற்றங்கள் வராத சொற்களை மப்னிம்பாங்க. அதில் என்ன ஆமில் வந்தாலும் சரி, அது எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கும். அதுதான் மப்னிங்கிறது. அந்த மப்னியில் முதலாவது வகை லமீர்கள் பூரா மப்னி. இந்த லமீர்களில் மொத்தம் 5 வகை இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். 5 வகையில் உள்ள அனைத்துமே மப்னி. ஹுவான்னு சொன்னால் அது எப்போதுமே ஹுவான்னு தான் இருக்கும். அன்தண்டு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது. இரண்டாவது வகை அதான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பாடம் மௌசூல். மௌசூல் என்று சொன்னால் ஒரு அதுக்குன்னு சில ஹர்ஃபுகள் இருக்கிறது. அந்த ஹர்ஃபுகளை ஒரு வினை சொல்லோடு இணைக்கும் பொழுது ரெண்டும் சேர்ந்து ஒரு பெயர் சொல்ல மாறிக்கிறோம். அப்படி மாற்றக்கூடிய சொற்களைத்தான் மௌசூல்னு சொல்லுவாங்க. இப்போ லரபன் இருக்குது, அடித்தான், அது சென்ற காலம். அல்லது லரபன் ஒரு அல்லதிங்கிறத முன்னாடி வச்சிட்டோம்னு சொன்னால் அடித்தான் என்றது அடித்தவன், அடித்த ஆள் அப்படிங்கிற அர்த்தத்தை தந்துடும். லாரிப்புங்கிற அர்த்தத்தை தந்துடும். இதுக்கு பேர் தான் மௌசூலுங்கிறது. மௌசூலில் அல்லதின்னு ஒன்று இருக்குது. பெண் பாலுக்கு அல்லத்தி இருக்கிறது. இருமையாக இருந்தால் அல்லதானி, அல்லத்தானி இருக்கிறது. பன்மையாக இருந்தால் அல்லதீன, அல்லுலா ஆண்பாலுக்கு இருக்கிறது. பெண்பாலாக இருந்தால் அல்லாத்தி, அல்லாயி, அல்லவாயி, அல்லவாத்தி, இந்த மாதிரி சொற்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த மௌசூலுடைய சொற்களுக்கு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னு கேட்டால், அந்த மௌசூல் படற்கையில் வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு ஒரு லமீர் தேவை கிடையாது. அதில் இருக்கிறது. முன்னிலை தன்னிலையெல்லாம் வந்துச்சின்னு சொன்னால் எந்த மௌசூலை போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லமீர் அந்த வினை சொல்லுக்கு பின்னாடி வரணும். இதையும் நம்ம நிறைய உதாரணங்களை போட்டு உங்களுக்கு காட்டிட்டோம். அதாவது அல்லது லரப, அதுக்கு லமீர் தனியாக வைக்க வேண்டியதில்லை. அல்லது லரப்தன்னு சொன்னால் ஒரு ஹூண்டு ஒன்று வைக்கணும். யாரை அடித்தாயோ அந்த அல்லதியை சுட்டி காட்டக்கூடிய லமீர் அதில் என்ன செய்யணும், வரணும். படற்கை இல்லாத சொற்களுக்கு படற்கைக்கு லமீர் வேணும் தான், அது உள்ளே இருக்கிறது. அல்லது லரபான்னு சொன்னால் அடித்தானே அவன், அது உள்ளே இருக்கிறது. அந்த முன்னிலையிலேருந்து தண்ணியில் வரைக்கும் வந்துச்சிங்கன்னு சொன்னால் அதில் என்ன செய்யணும், அல்லதின்னு வந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹூங்கிற லமீரை சேர்க்கணும். அல்லத்திங்கிறது வந்துச்சுன்னா அதுக்கு இப்போ அந்த ஃபேலுக்கு பின்னாடி பெண்பாலுடைய லமீர் அதை சேர்க்கணும். ஹாண்டு சேர்க்கணும். லரப்தஹா, அது மாதிரி அல்லதானின்னா ஹுமா சேர்க்கணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த அல்லதியை பொறுத்த வரைக்கும் அது ஆண்பால், பெண்பால், ஒருமை, இருமை, பன்மையெல்லாம் அந்த சொற்களில் மாற்றம் இருக்கிறது. அதே மாதிரி மண் என்கிற ஒரு சொல் இருக்கிறது. அதுவும் மௌசூல் தான். ஆனால் அந்த மண் என்பது மௌசூலுக்கு மாத்திரம் இல்லாமல் வேறு பயன்பாடுகளுக்கும் வரக்கூடியது இருக்கிறது. அதனால் என்னென்ன மாதிரி இருந்தால் எப்படி அர்த்தம் வரும் என்பதை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த மண் என்பது மௌசூலாக பயன்படுத்தும் பொழுது அதில் ஆண்பால், பெண்பால், ஒருமை, இருமையெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஒரு வார்த்தை தான். நிறைய பேர் வந்தாலும் மண் தான். ஒருத்தன் வந்தாலும் மண் என்று தான் சொல்லணும். ஒருத்தி வந்தாலும் மண் தான். அதுக்கு பின்னாடி உள்ள லமீரை வச்சு என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். வந்தான், மண் லரபத், லரபத்துன்னு வந்துருச்சுல. அப்போ இந்த மண் பெண்பாலுடைய அர்த்தம். அடித்தவள், அடித்தாலே அவள்னு வந்துடும். சரியா? மண் லரபூ, அடித்தார்களே அவர்கள், அப்படி வந்துடும். அப்போ அந்த மண் என்பது எப்பவும் அப்படி தான் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் மண் என்பதில் மாற்றம் வராது. இதையும் பார்த்து முடிச்சிட்டோமா? இது அல்லாத வேறு பயன்பாட்டுக்குள்ள மண்ணும் இருக்கிறது. அதையும் நம்ம பார்த்துறோம். இது சொன்னதுனால அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கேள்விக்குறிக்கு வரக்கூடியது, ஷரத்துக்கு வரக்கூடியது. அப்போ ஒன்று எப்படி வேறுபடுத்தி அறிகிறது என்பதையும் நம்ம பார்த்துட்டோம். இது மௌசூலில் முடிஞ்சிருச்சா? மௌசூலில் அல்லதி வகையரா ஒன்று. அல்லதின்னா அதனுடைய எல்லா வகையராவும் இருமை, பன்மையெல்லாம் இருக்குல்ல. ரெண்டாவது மண்கிறது ஒரு சொல். மூணாவது மௌசூல் என்னென்னு கேட்டால் மா. இந்த மாங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த ஹர்ஃபு அது ஹர்ஃபாகவும் வரும். இந்த இடத்துல இஸ்மு, அது மௌசூலுடைய இஸ்மாவும் வரும். அப்போ அந்த மா என்ற ஒரு சொல் டிஸ்பிளேயில் பாருங்கள், மாங்கிறது
இந்த மா என்பது வந்து ஏராளமான அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்படும். நம்ம அது மௌசூலுடைய விஷயத்தை மட்டும் பிரித்து இப்போ அறியணும். மௌசூல் அறிகிறதா இருந்தால் மௌசூல் அல்லாதும் அறிஞ்சால் தான் மௌசூல் அறிய முடியும். இந்த மா மௌசூல்னு போயிட்டோம்னா நிறைய இடத்துல இந்த மாங்கிறது வரும். அதை மௌசூலை நம்ம அர்த்தம் செய்கிறதா மௌசூல் இல்லாமல் அர்த்தம் செய்கிறதாங்கிறத வேறுபடுத்தி அறிகிறதா இருந்தால் இந்த மா என்பது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, என்னென்ன இடத்துலலாம் வரும் என்பதை என்ன செய்யணும், விரிவாக அறிஞ்சிக்கிட்டு அதிலிருந்து மௌசூல் எதுன்னு பிரித்து அறியணும். இந்த மா இருக்குது பாருங்கள், மா என்பது வந்து நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். என்ன அறிஞ்சிருக்கிறோம், வினை சொல்லுடைய ஆரம்பத்தில் வந்துச்சின்னு சொன்னால் அந்த மா வரும்போது எதிர்மறை ஆக்கிறோம். இப்போ நசர உதவி செஞ்சான் இருக்குது, அதில் மா சேருது, உதவி செய்யவில்லை. இது தெரிஞ்ச படம் தான், ஒரு யாபத்துக்காண்டி இந்த மாவை நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மா என்பது வருங்காலத்துலேயும் வரும். நம்ம மானசரன் அதில் மட்டும் படித்தா கூட வருங்காலத்தில் இந்த மா வந்தாலும் இதே அர்த்தம் தான் தரும். மா என் சுரு உதவி செய்யவில்லை, உதவி செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற லா போடுற மாதிரி மாவும் போடலாம். அப்போ மா என்பது சென்ற கால வினைகளையும் வரும், வருங்கால வினைகளையும் வரும். ரெண்டையுமே எதிர்மறை ஆக்கிறோம். மானசரனா உதவி செய்யவில்லை, மா என் சுருனா உதவி செய்ய மாட்டான், லா என் சுருண்டால் உதவி செய்ய மாட்டான். அப்போ மா என் சுரு லா என் சுரு ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இந்த இது வந்து நஃபி, இது அல்ல நம்ம படிக்க வேண்டும், மௌசூல் அல்ல இது. இது வந்து நஃபி. நஃபின்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, வேறமோ அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சொல்லுடைய துவக்கமாக வந்துட்டாலே நம்ம விளங்கிக்கிறணும் இது என்னது, எதிர்மறைக்கு உள்ளது தான். இந்த மாவோட இன்னொரு எழுத்து சேர்ந்துருச்சுன்னு வைங்க, அப்போ தான் அது வேறமாங்கிறது வருமானு அந்த குழப்பம் வரும். ஒரு வினை சொல்லல மாநசர அப்படின்னு போட்டோம்னா ஒரு அர்த்தம் தான். இப்போ மாநசர என்பதில் மாநசரன்னு மாவை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அர்த்தம் ஒன்று தான். என்ன அர்த்தம், உதவி செய்யவில்லை தான். என் சுருவில் மா என் சுருன்னு போட்டிங்கன்னு சொன்னால் உதவி செய்ய மாட்டான் ஒரு அர்த்தம் தான் இருக்குது. இந்த வருங்காலத்துலேயும் வருங்கிறதுக்கு ஒரு உதாரணம், குரான்லேருந்து ஒரு உதாரணம். 2வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தை நம்ம பார்த்துட்டோம், முன்னாடியே பக்ரா பார்த்துட்டு வர்றோம்ல. அதில் ஒமா எஹ்தவுன, ஹதா என்றால் மோசடி செய்கிறான், எஹ்தவுன மோசடி செய்கிறார்கள். ஒமா எஹ்தவுன அவர்கள் மோசடி செய்வது இல்லை, இல்லா அம்புசகும் தங்களை தவிர, தங்களுக்கு தான் செய்கிறாங்க. மா எஹ்தவுனங்கிறது அந்த எதிர்மறையை அர்த்தம் வருது. ஒமா யசூருன, யசூருன்னா உணர்வார்கள், ஒமா யசூரும் உணர்கிறார்கள் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, எதிர்மறைக்கு வருது. அப்போ வருங்காலத்துலேயும் வருங்கிறக்காக அது எடுத்துக்காட்டு. சென்ற காலத்தில் வர்ற மாதிரி மா என்பது வருங்காலத்துலேயும் வந்து அதை வந்து எதிர்மறை ஆக்கிறோம். இது நம்ம சர்ஃபுடைய பாடத்திலே ஆரம்பத்திலேயே அறிந்து கொண்ட ஒரு மா, இந்த மாங்கிறது. இதுக்கு அடுத்தது இன்னொரு மா என்பது இருக்கிறது. இது என்னென்னு கேட்டால் ஒரு வாக்கியத்தில் வரும். அதாவது ஒரு எழுவாய் ஒரு பயனிலை மொத்தத்துலையும் சேர்த்து அந்த மாங்கிறது வரும். வினை சொல் இருக்காது இதில். ஒரு எழுவாய் பயனிலை, அதாவது ஜெய்துன் ஆலிமுன்கிறோம். ஜெய்து ஆலிமா, ஆலிம் ஜெய்து ஒரு அறிஞன், ஜெய்து ஒரு அறிஞன் இல்லைன்னு சொல்ல வேண்டி இருக்குது. அந்த மொத்த வாக்கியத்தில் என்ன செய்யணும், ஒரு மா வந்து சேர்க்கணும். அது ஜெய்துன் சேர்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், இந்த எழுவாயாக இருந்ததுக்கு வந்து ரஃபோ இருக்கும்ல, அது அப்படி இருக்கும். பயனிலைக்கு வந்து ரஃபோ இருந்தால் நசவாக மாற்றி விட்ரும். மா ஜெய்துன் ஆலிமன், இந்த மா இல்லாட்டி எப்படி சொல்லுவோம், ஜெய்துன் ஆலிமுன் என்று சொல்லுவோம். ஜெய்து அறிஞன், ஜெய்துன் எழுவாய், ஆலிமுன்கிறது ஹபர் பயனிலை. பயனிலைக்கு என்ன செய்வோம், ரஃபோ செஞ்சு ரெண்டுக்கும் ரஃபோ வந்துடும். இப்போ இந்த மொத்தத்தை மறுக்க வேண்டியிருக்கு. எப்படி மறுப்போம், மா ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக இல்லை, ஆலிமாகங்கிறோம்ல, அந்த ஆகண்டு ஆக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதுக்கு நசபு செஞ்சு மாற்றி விட்ருணும். ரஃபோ இருந்ததை நசபாக மாற்றி விட்ருவோம். அப்போ இது ஒரு மா, ஒரு பெயர் சொல்லு ஒரு எழுவாய் பயனிலையில் வந்து எழுவாய்க்கு அப்படி ரஃபோ தக்க வச்சுட்டு பயனிலைக்கு நசபாக மாற்றிடும். இந்த மாதிரி இடங்களில் வரும்போது என்ன செய்யணும்னா, இப்போவும் இல்லைன்னு தான் அர்த்தம் செய்யணும். ஜெய்தே இல்லைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஜெய்து என்னவாக இல்லை அந்த அர்த்தத்துக்கு வரும். அப்போ மா ஜெய்துன், ஜெய்து ஆலிமன், ஆலிமாக இல்லை இப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரும். இந்த வாக்கியத்தை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். மா ஜெய்துன் ஆலிமன் என்று சொல்கிறீங்கல்ல, அந்த ஹபரில் ஒரு பேயை சேர்த்து மா ஜெய்துன் பி ஆலிமின், ரெண்டு ஒரே அர்த்தம் தான்.
மா ஸைதுன் ஆலிமன் என்றும் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். மா ஸைதுன் பி ஆலிமின், ஆலிமாக இல்லை. இந்த பி சேர்த்து வரக்கூடியது நிறைய இருக்கிறது. மா ஸைதுன் ஆலிமன் என்ற மாதிரியும் பயன்பாடு இருக்கிறது. மா ஸைதுன் பி ஆலிமின்கிறது அதே அளவுக்கு இதுவும் அதுவும் சம அளவில் என்ன செய்கிறாங்க, இப்படியும் சில சொற்களை இப்படி போடுவாங்க, சில சொற்களை அப்படி போடுவாங்க சில நேரத்தில். அப்போ ரெண்டு மாதிரியாக பயன்படுத்தலாம். எதுக்கு? இந்த வாக்கியத்தில் வரும்ல, ஸைது அறிஞன் என்ற முழு வாக்கியத்தில் மா வருது. அப்படி வரும்பொழுது என்ன செய்யலாம்னு கேட்டால் அதனுடைய ஹபரை நசபு செஞ்சுன்னு சொல்லலாம். அதில் ஜருடைய எழுத்த பேயை சேர்த்தும் சொல்லலாம். இந்த பேயத்தை வேறு ஜருடைய செய்யக்கூடாது, பே மட்டும்தான். அப்போ மா ஸைதுன் பி ஆலிமின், இது உதாரணத்துக்கு இது மௌசூலுக்கு நம்ம பார்க்கல. மாங்கிறது என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை கழிச்சிட்டு மௌசூலுடைய மா பிரிக்க போகிறோம். அதுக்கு உதாரணம் என்னென்னா இந்த குர்ஆனில் வருது பாருங்களேன். ஒமாஹும் பி மூமினீன், ஒமாஹும் அவர்கள் இல்லை, மூமினீன் மூமீன்களாக இல்லை. அப்போ மூமினீன் என்று சொன்னால் அப்படி சொல்லலாம். ஆனால் இதில் பி சேர்த்துருக்கு பாருங்கள். ஒமாஹும் பி மூமினீன், அவர்கள் மூமீன்களாக இல்லை. அப்போ இந்த சொல்லை நீங்கள் இப்படியும் சொல்லலாம், குர்ஆனில் செஞ்சிடக்கூடாது. நான் குர்ஆனில் மாற்றம் செய்யக்கூடாது. நம்மளாக ஒரு இந்த வாக்கியத்தை சொல்வதாக இருந்தால் ஒமாஹும் மூமினீன், மூமீன்களாக அவர்கள் இல்லை, இப்படியும் சொல்லலாம். ஒமாஹும் பி மூமினீன், அவர்கள் மூமீன்களாக இல்லை. ரெண்டு விதமாக இதை பயன்படுத்தலாம். குர்ஆனில் இந்த விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் இதில் நம்ம பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறோம். இதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம் பக்கராவில். அப்போ இந்த மா என்பதற்கு அதனுடைய ஹபரில் நசபும் செஞ்சு வரலாம், அதனுடைய ஹபரில் பேயை சேர்த்து ஜர்ரு செஞ்சு வரலாம். மூமினீனுங்கிறது ஜர்ருக்கு அப்படி தான் வரும், நசபுக்கு அப்படி தான் வரும். மூமினூன்ண்டா ரஃபா, மூமினீன்ண்டா நசபு ஜர்ரு. அதே மாதிரி இது ஒரு மா. அதுக்கப்புறம் இன்னொரு மா என்னென்னு கேட்டால் இது அதாவது மஸ்தருடைய மா. இன்னொரு மா என்னது? மஸ்தருடைய மா. மஸ்தருடைய மான்னு சொன்னால் இந்த மா ஒரு ஃபேலில் சேருதில்ல, மா லரபன்னு வருது. அப்படி மட்டும் அர்த்தம் என்ன? அடிக்கலைன்ற அர்த்தம். மா லரபன்னா அடிக்கலைன்ற அர்த்தம். இப்படி துவக்கமாக வராமல் இடையில வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் மா லரபன்னா அவன் அடித்தல், அவனுடைய அடி, அவன் அடித்தல் அப்படின்ற அர்த்தம் மஸ்தர் ஆகிக்கிறோம். அதாவது லரப என்பது லர்புன், லர்புங்கிற அர்த்தமாகி அந்த லமீரும் சேர்ந்துக்கிறோம். லர்புஹு, லரபன்னா மா லரபன்னா லர்புஹு, மா லரபானா லர்புஹுமா, மா லரபுனா லர்புஹும் அப்படின்னு சொல்லி அந்த வினை சொல் என்னவாயிரும்னு கேட்டால் மஸ்தராக மாற்றுறதுக்கு வரக்கூடிய மா, மஸ்தரியாவுடைய மாண்டதை சொல்லுவாங்க. மஸ்தராக மாற்றுகிற மான்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்கு பாருங்களேன். இஃப்அல், நீ செய். கமா ஃபஅல ஸைதுன், ஸைது செய்தது போல், செய்தான் போல்னு வரக்கூடாது, செய்தல்னு அர்த்தமாக்கிறோம். அப்போ இஃப்அல் நீ செய், கமா ஃபஅல ஸைதுன், ஸைது செய்தது போல் நீ செய்வாயா. ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறோம், இந்த ஸைது செஞ்ச மாதிரி நீனும் செய் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் கமா ஃபஅலன்னு வந்திருக்கல, இந்த மாவுக்கு இல்லைன்ற அர்த்தம் செய்ய முடியாது. இல்லைன்ற அர்த்தம் செய்வதாக இருந்தால் அப்படி இடையில் அது வராது. அதில் ஒரு காஃபு வேறு சேராது, இன்னொரு எழுத்து ஜருடைய எழுத்து எதுவுமே அதில் சேராது. இன்னமா கமா அப்படிலாம் சேராது. இது சேர்ந்தோன்னே என்னதுன்னா இது நஃபியுடைய மா இல்லைன்னு விளங்கி போயிடும். கமாண்டு வந்தோடனே என்ன விளங்கிறேன், கமாண்டு வர்றது ஒன்று, இஃபால்னு முன்னாடி ஒரு வாக்கியம் இது அடுத்து அதனுடைய வாக்கியத்தின் நடுவில் வருது. எதிர்மறையாக இருந்தால் துவக்கத்தில் வந்துடும். அப்போ இஃபால் நீ செய்வாயாக, கமா ஃபாலன்னா கஃபஅலி ஸைதின், கமா ஃபாலங்கிறது மா ஃபாலங்கிறது ஃபெலுங்கிற மஸ்தரை மாறிக்கிறோம். அப்போ இந்த இப்படி இந்த அர்த்தங்கிற காட்டியிருக்காங்க, அதுக்காக தான் இப்படி காட்டியிருக்கிறோம். கமா ஃபாலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கஃபஅலி ஸைதின், ஸைதின் செயலை போல். அப்போ இந்த மா ஃபாலை என்பது இந்த ஃபாலை என்பதை மா என்பது சேர்ந்தவுடனே ஃபேலுங்கிற மஸ்தரை மாற்றி விட்ருது. அப்போ கஃபஅலி ஸைதின், கமா ஃபால ஸைதுன்னா கஃபஅலி ஸைதின், ஸைதுடைய செயலை போல், ஸைதுடைய செயலை போல் நீ செய்வாயாக. அப்போ இந்த மா என்ன மாங்கிறோம், மஸ்தரியாவுடைய மா, மஸ்தராக மாற்றுகிற மா. அதாவது அந்த வினை சொல்ல மஸ்தராக்கிக்கிறணும்.
அப்போ தான் அர்த்தமும் வரும் அந்த வாக்கியத்துக்கு. இஃபால் நீ செய், கமா ஃபால, செய்தான் செய்து செய்தானை போல் அப்படின்னு சரியாக வருமா? செய்து செய்தது போல்னா தான் சரியாக வரும். செய்து செய்தானே அது போல்னா அது வராது. செய்தான் போல்னா வராது, வாக்கியம் வராது. அதில் நம்ம விளங்கி கொள்ளலாம். அப்போ இது ஒரு மா இருக்கிறது. இந்த மா வந்து என்னது? மஸ்தரியா உடையமா. அப்போ இந்த மாவும் நமக்கு இப்போ இந்த பாடத்துக்கு தேவையில்லை. நம்ம படிக்க போகிறது மௌசூல் தான். சரி, ஆனால் இப்படி ஒன்று இருக்குங்கிற விளங்கிக்கணும்ல. மஸ்தருக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் குர்ஆன்லேருந்து உதாரணம் பாருங்களேன். 2வது சூறாவில் 13வது வசனத்தில் இருக்கும். எப்படி இருக்குங்க? ஆமினு, நீங்கள் நம்புங்கள். ஆமினுங்கிறது என்ன? அமனன்னு வருமா? ஆமனன்னு ஆக்கிடுவாங்க. அதனுடைய ஏவல் வினை ஆமின். அமின் ஆமின், ஆமினா, ஆமினு, நீங்கள் நம்புங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். எது மாதிரி நம்பிக்கை கொள்ளணும்? கமா ஆமன. இந்த மா ஆமனங்கிறது, இந்த ஆமனங்கிறத வினை சொல்ல மா சேர்ந்த உடனே ஈமான் என்று மாறிக்கணும். இந்த ரெண்டுக்கு சேர்த்து எடுத்த என்ன? கமா ஆமனன்னா க ஈமானின் நாசி. அப்போ ஆமனவும் இந்த மாவும் சேர்ந்து ஈமான்கிற அர்த்தம் ஆகிக்கணும், மஸ்தர் ஆக்கி விட்ரும். அப்போ கமா ஆமனன் நாசு, மக்கள் நம்பியது போல். மக்கள் நம்பினார்கள் போல்னா அப்படி வராது. மக்கள் நம்பியது போல், நம்பியதுன்னு மாத்திரம்ல மஸ்தரா. அந்த மாத்திரது எதனால் மாறுதுன்னு கேட்டால் இந்த மாதா அதை மாற்றுது. ஆமினு நம்புங்கள், கமா ஆமன கைமானி. ஆமனவை மாவை சேர்த்து மஸ்தர் ஆக்கி விட்டுறணும். அப்போ காவை தக்க வச்சுக்கிறணும். அப்போ கமா ஆமனன்னா க ஈமானின் நாசி, மனிதர்களுடைய ஈமானை போல், மனிதர்கள் நம்பியது போல், பிற மக்கள் நம்பியது போல் நீங்களும் நம்புங்கள். அப்போ இந்த மா என்னது? ஆமனவை மஸ்தராக ஆக்குகிற மா. ஆமனங்கிற பின்னாடி வர்ற வினை சொல்லை இது மஸ்தர் ஆக்கிவிட்டது, மஸ்தரியாமான்னு சொல்லுவாங்க. இது ஒரு 4வது மா வச்சா. அடுத்தது என்னென்னு கேட்டால், மாங்கிறது எது என்ன கேள்விக்குறி. ஒரு பொருளை பற்றி கேள்வி கேட்குறதா இருந்தால், ஒரு பொருளை பார்க்குறீங்க, இதை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்க வேண்டியிருக்கு. மாஹாதா, இது என்ன? மாஹாதானா இது என்ன? கொஸ்டினுக்கு உள்ளது. கொஸ்டினுக்கு உள்ள மாலை என்ன இருக்கு? அந்த ஒரு சொல்லு தான் இருக்கும். ஒரு சொல்லு ஒரு மா இருக்குதான். அப்போ மாஹாதா இது, மாஹாதா இது இல்லைன்னு அர்த்தம் செய்ய முடியாது. இது வினை சொல்லு கிடையாது. இது வந்து பெயர் சொல்லாக இருக்கிறதுனால மாஹாதா இது என்ன அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயு ஷையின் ஹாதா, இது என்ன பொருள்? இந்த மாஹாதாவுடைய அர்த்தத்தை அரபிலே சொல்வதாக இருந்தால் என்னது? ஐயு ஷையின் ஹாதா, இது என்ன பொருள் அப்படின்னு கேட்பதற்கு மாவை பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு பொருளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க நினச்சிங்கன்னா இந்த மா என்பதை கேள்வியாக நீங்கள் கேட்கலாம். மாவை போட்டு என்ன செய்யலாம்? இது என்ன, அது என்னன்னு கேட்குறீங்கல்ல. ஒரு பொருளை சொல்லி ஏதாவது சுட்டி காட்டி கேட்கும் பொழுது என்ன செய்வோம்? மாஹுவ, அவன் இவன் யார்? ஹோண்டா இவன் தானே, இவன் யார், அவன் யார் அப்படின்னு கேட்குறோம். அப்போ மாஹும், அவர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி இந்த குர்ஆனில் கூட உங்களுக்கு நடத்தல கூட வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? இந்த மாட்டை பற்றி பேசும் பொழுது மாட்டை இருக்க சொல்லுவாங்கல்ல, அந்த வசனத்தில் கேட்பாங்க மாஹிய, அது என்ன? மாஹியன்று இருக்குல்ல, அந்த இருக்கல மாஹியன்று அவங்க கேட்பாங்க. உங்களோட அல்லாட்ட துவா செய்யுங்க, இல்லைன்னா மாஹிய, அது என்ன என்று அல்லாஹ் விளக்குவான். அப்போ ஹியன்னா அது, மாண்டா என்ன, மாஹியண்டா அது என்ன. அப்போ அது என்னங்கிறது இந்த இடத்துல மா எதுக்கு வந்திருக்குது? ஒரு வாக்கியத்தில் வரல, இல்லை வாக்கியத்தில் வந்து அந்த மாவாக போயிடும். ஜெய்துன் ஆலிமுன், மா ஜெய்துன் ஆலிமன். ஒரு வாக்கியத்தில் வராமல் ஒரு வார்த்தையில் வருது, ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறோம். அப்படி வந்தால் என்ன விளங்கிக்கிறோம்? சென்டென்ஸாக இல்லாமல் ஒரு வாக்கியமாக தனி சொல்லாக இருக்கும் என்று சொன்னால் அதில் மா வரும்போது என்ன அர்த்தம்? அதுக்கு அது வந்து என்ன, எது, என்னங்கிற கேள்விக்கு வரும். அப்போ மாஹி. அதே மாதிரி இதே வசனத்தில் இன்னொரு வரும். எப்படி மறுபடியும் கேட்பாங்க, மா லவுனுஹா, லவுனு என்றால் நிறம். லவுனு என்ன, மாட்டை பற்றி கேட்கும்போது அது என்ன நிறம்னு கேட்குறாங்க. மா லவுனுஹா, அதனுடைய கலர் என்ன, அதனுடைய நிறம் என்ன. இந்த மாவுக்கு என்னன்ற அர்த்தம்? லவுனுடா நிறம்ன்ற அர்த்தம், ஹாண்டா அந்த மாடுன்ற அர்த்தம். மா லவுனுஹா, அதனுடைய நிறம் என்ன என்று கேட்டார்கள். நல்லா எங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு கேட்டாங்க. அப்போ இந்த மாவுக்கு என்ன அர்த்தம்? ஒரு லவுனுஹாங்கிறது ஒரு முழு வாக்கியம் இல்லையில, முழு வாக்கியமாக இருந்தால் அதுக்கு இல்லைங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். லவுனுஹாங்க அதோட நிறம்ங்கிறது ஒரு வார்த்தை மாதிரி தான். இலாபத் செஞ்சு 2 இருந்தாலும்
ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு எழுவாயோட அர்த்தத்தெல்லாம் இருக்குது. லவுனுஹா அதனுடைய நிறம், அதனுடைய நிறம் என்பதில் வாக்கியம் இல்லை. அது வாக்கியம் இல்லாத சொல்ல இந்த மாவத்திக்கு போட்டிங்கன்னு சொன்னால் என்னவாயிரம், ஒரு கேள்விக்குறியாயிரும். மா லவுனுஹா அதனுடைய லவுனு என் நிறம் என்ன அப்படின்ட்டு வரும். அது இது மாதிரி மா எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். மாங்கிறத கேள்விக்குறியாக்கும் பொழுது ஒரு ஆளுடைய வயசு என்னன்னு கேட்க வேண்டியிருக்கு. உம்ருண்டா வயசு. மா உம்ருக்க உனது வயது என்ன. மா இஸ்முக்க மஸ்முக்க, மா இஸ்முக்கன்னு சொல்லக்கூடாது, மஸ்முக்க அந்த அந்த அழிவு விட்டுருன்னு வைங்களேன். உடைச்சி சொல்லும்போது சொல்கிறேன். உடைச்சி சொன்னால் மா இஸ்முக்க உன் பெயர் என்ன. ஒரு ஆட்டு பேர் கேட்போம்ல, எப்படி கேட்போம், மஸ்முக்க, அதாவது மா இஸ்முக்க உனது பெயர் என்ன. இதெல்லாம் கேள்விக்குறியுடையமா. அப்போ மா என்பது வந்து சிங்கிள் வார்த்தையில் வந்துச்சின்னு சொன்னால், அல்லது இலாபு செய்யப்பட்ட வார்த்தையில் வருது, உம்ரு ஒன்று கா ஒன்று அப்படி வந்துச்சின்னு சொன்னால், அதில் மாவை சேர்க்கும்போது அதை பற்றி நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். சரியா? ஒரு ஒரு இதை பற்றி கேட்கும்போது வயசு என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த மாங்கிறத போட்டுக்கிறணும். ஆனால் இது வந்து அகிரிணையை பற்றி தான் கேட்கணும். உயர்திணையை கேட்குறத மண் போடணும். யாருங்கிறத கேட்குறதா இருந்தால் மண் போட்டுடணும். எதுங்கிறத கேட்குறதுக்கு தான் மாங்கிறத போடணும். உனக்குதா உன் பாப்பா யாருன்னு கேட்குறதுக்கு மா அபூக்கன்னு கேட்கக்கூடாது. உன் தந்தை யாருன்னு அது எதுன்னு அர்த்தமாகி போயிடுது. மண் அபூக்கன்னு கேட்கணும். தந்தையை பற்றி கேட்குறதா இருந்தால் மண் அபூக்க உனது தந்தை யார் அப்படின்னு கேட்கணும். வயசை கேட்குறா இருந்தால் மா உம்ருக்க. ஏன்னா வயசுங்கிறது அறிவுள்ள பொருள் இல்லைல்ல. மனிதனை பற்றி பேசுகிறதுக்கு போது என்ன செய்யணும், மண் போட்டு கேட்கணும். மனிதன் அல்லாத பற்றி பேசுனீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், மா போட்டுக்கிறணும். அந்த மண்ணுண்டா யார், மாண்டா எது. அப்போ மா உம்ருக்க உனது வயது என்ன. இந்த மாதிரி சொல்லும்போதெல்லாம் இந்த மா என்னது, கேள்விக்கு வரக்கூடிய மா, இது ஒரு மா இருக்குது. அதே மாதிரி வந்து வினை சொல்லலையும் சொல்லலாம். ஆனால் வினை சொல்ல வரும்போது ஒரு கன்ஃபியூஸ் ஆகிரும். எப்படி வரும், உதாரணமாக அந்த உதாரணத்துக்கு மா துரிது, அராதண்டா நாடினான், அராத வணங்குதா அஃபால வசனு, யுரீது நாடுவான், துரிது நீ நாடுகிறாய், மா துரிது நீ என்ன நாடுகிறாய் அப்படிங்கிறோம். இந்த என்ன நாடுகிறாய்ன்னு இப்படி சொன்னோம்னு சொன்னால், அதாவது பேச்சில் சொல்கிறோன்னு வைங்க, அந்த தோரணையில் என்ன விளங்கிடுவாங்கன்னா, இதை வந்து நம்ம கேள்வியாக கேட்குறோமா அல்லது வந்து எதிர்மறையாக கேட்குறோமான்னு விளங்கிக்கிறோம் தோரணையில். எழுத்தில் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். ஏன்னு கேட்டால் மா துரிதுன்னா என்ன நீ நாடுகிறாய், மாண்டா என்ன, துரிதுன்னா நாடுகிறாய், நீ என்ன நினைக்கிறேன்னு ஒரு கருத்தை பற்றி கேட்குறோம். மா துரிது நீ உன்னுடைய கருத்து என்ன என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறோம்ல. இப்படி போட்டோம்னா கேள்விக்குறியாயிருது. அதே நேரத்தில் துரிது நீ நாடுகிறாய், மா துரிது நீ நாடவில்லை, வினை சொல்ல வந்துருச்சுல, வினை சொல்ல ஆரம்பம் வந்துருச்சுல. இப்படி ஆரம்பமாக வரும்பொழுது மா துரிதுங்கிறதுக்கு வந்து நீ நாடவில்லைன்னு அர்த்தம் செய்யலாம், என்ன நாடுகிறாய்ன்னு அர்த்தம் செய்யலாம். ஆனால் வாயில் பேசுவோம்ல, உரையாடலில் பேசும்போது மா துரிது அப்படி அந்த ஸ்டைலில் என்ன செஞ்சிடறேன், ஓ கேள்வி மா துரிது நீ நாடலைங்கிற ஒரு டைப்பாக சொல்லுவோம். கேள்வி கேட்கும்போது கேள்விக்குன்னு அந்த அந்த துணியில் வித்தியாசம் வரும். கேள்வி கேட்கும்போது அதை வச்சு என்ன செய்யலான்னு கேட்டால் இப்படி பயன்படுத்தலாம். மாத்துரிது என்பதை சும்மா மாத்துரிதுன்னா நீ நாடவில்லை, மாத்துரிது அல்ல கையை வச்சு மாத்துரிது இப்படி போட்டோன்னு வைங்களேன், நீ என்ன நாடுகிறான்னு அர்த்தமாயிரும். இதெல்லாம் பேச்சுக்கு தான். எழுத்தில் வந்துச்சின்னு சொன்னால் இதை என்ன அந்த தோரணையை கொண்டு வர முடியுமா? எழுத்தில் தோரணையை கொண்டு வர முடியாதுல்ல, இப்படி தான் எழுத முடியும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை நஃபியாக தான் வச்சிடணும். மாத்துரிது நாடவில்லைன்னு. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அது தாண்டு ஒன்று நடுவில் சேர்த்துக்குருவாங்க. எழுத்தில் சொன்னோம்னா மாதா துரிது, இது கேள்வியாக போயிடும். இப்போ மாத்துரிதுங்கிறது வந்து என்னவாகும்னு கேட்டால் எதிர்மறையாகிடுதுல, எதிர்மறையாக இதான் நம்ம குழப்பம் வரும்ல, நீ எதிர்மறையோட வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாதா துரிது. இந்த தாவுக்கெல்லாம் அர்த்தம் செய்ய தேவையில்லை. இது வந்து அந்த வேறுபடுத்தி காட்டுறதுக்காக வந்திருக்குது. மாதா துரி நீ என்ன நாடுகிறாய், ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறாய், மாதா தள்ளுன்னு என்ன கருதுகிறாய் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் மாதா கால ஜெய்துன், ஜெய்து என்ன சொன்னான், மா கால ஜெய்துன்னா ஜெய்து சொல்லன்னு அர்த்தமாயிரும். மா கால ஜெய்துன் ஜெய்து சொல்லவில்லை, மாதா கால ஜெய்துன் ஜெய்து என்ன சொன்னான். அந்த என்னங்கிறதும் அர்த்தோண்டு கேள்விக்குறிக்குத்தான் வந்திருக்குது என்பதை வந்து வேறுபடுத்தி சொல்வதற்காக என்ன செய்வாங்க,
அந்த மாவுக்கு அப்புறம் தாவை சேர்த்துக்கிடுவாங்க, மாதாண்டு ஆக்கிடுவாங்க. அப்போ அதே மாதான் இது ஒரு மாதான், அந்த தாவை என்ன செய்கிறாங்க, அந்த வித்தியாசப்படுத்துறதுக்கு சேர்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது இது வினை சொல்ல வந்தால் தான் இப்படி மாதா உமுருக்காண்டு அது தேவையில்லை. வயசை பற்றி கேட்கும்போது தேவையில்லை, அது பெயர் சொல்லுது. வினை சொல்ல சொல்லும் பொழுது தான் இது எதிர்மறையாக இருக்குமா கேள்விக்குறியாக இருக்குமான்ற டவுட்டு வரும். அந்த டவுட் இல்லாமல் தான் பேசணும். மக்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பேசணும். அப்படி பேசும்போது குழப்பம் வரும்னா என்ன செய்யணும், மாதா துரிது, நீ என்ன நாடுகிறாய். இந்த மாவுக்கும் துரிதுக்கு தான் அர்த்தம் செய்யணும், தாவுக்கு அர்த்தம் தேவையில்லை. மாதா துரிது, நீ என்ன நாடுகிறாய் இப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி இதெல்லாம் என்னது கேள்விக்குறிக்குரியது. எதை பற்றி வேணாலும் என்ன செய்யலாம், மாதா கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் என்ன சொன்னான் இப்படிலாம் குரானில் வரும். மா கால ரப்புக்கும்டா சொன்னால் உங்கள் இறைவன் சொல்லலைன்ற அர்த்தமாயிரும். மாதா கால ரப்புக்கும் என்றால் உங்கள் இறைவன் என்ன சொன்னான் அப்படின்னு வந்துடும். என்ன எது ரெண்டும் ஒன்று தானே, என்னன்னு வரும் எதுன்னு வரும், ரெண்டுமே ஒன்று தான். அந்த அர்த்தத்துக்கு வரக்கூடிய அது வருமா. இது என்னது, இது எதிர்மறைக்கு உள்ளது, சாரி கேள்விக்குறிக்கு உரியது. மாவில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், இம்புட்டுமா இருக்குதா. அடுத்ததாக உள்ளது தான் என்னது, மௌசூலுடைய இது எல்லாரும் இன்னொருமா இருக்கிறது. அது இன்னொரு மாதிரி இது முடிச்சுட்டு மௌசூல் கடைசியாக வருவோம். அதாவது ஷருத்துடைய மாண்டு இருக்குது. ஷருத்துடைய மாண்டா என்ன வந்துடுன்னு 2 வாக்கியம் வந்துடணும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏற்கனவே. ஷருத்துடையதாக இருந்தாலும் என்ன வந்துடணும், 2 வாக்கியத்தில் தான் வரும். வந்தால் வருவேன், தந்தால் தருவேன்றல அந்த மாதிரி வரக்கூடிய வாக்கியத்தில் வந்தால் தான் அதை ஷருத்தும்பாங்க. இப்போ மண் என்பதை நம்ம ஷருத்துன்னு பார்த்தோம். மண் லரப்த அல்ரிபு, என்ன நீ யாரை அடிப்பாய் அவனை நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி வருவதற்கு இந்த மண் என்பதை போட்டு யாருங்கிற அர்த்தம் அதில் வந்துடும், அடித்தாள்ங்கிற அர்த்தமும் அதில் வந்துடும். அதே மாதிரி மா என்பதும் அந்த ஷர்த்துக்கு வரும். ஷர்த்துக்கு வந்தால் 2 வாக்கியம் தேவைப்படும், 2க்கு ஜசம் செய்யணும். எப்படி, அப்போ மா தூத்தி, நீ எதையாவது கொடுத்தால், மா தூத்தி மட்டும் சொன்னால் நஃபியாகி போயிடும், கொடுக்கலன்னு வந்துடும். மா தூத்தி ஊத்தி, நீ எதையாவது கொடுத்தால் நானும் கொடுப்பேன் இப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2 வாக்கியம் வந்துடுது. 2 வாக்கியம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல மாவுக்கு என்ன அர்த்தம், எதுங்கிற அர்த்தங்கிறது போல் எதையாவது கொடுத்தால் அந்த ஆளுங்கிறது சேர்த்துக்கிறணும். அதுக்கு இந்த குரான்லேருந்து ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்கள். 2:110 வமா துகத்திமு, கத்தம என்றால் முற்படுத்துவது, முன்னாடி செய்வது, அதாவது பிற்காலத்துக்கு சேமித்து வைக்கிறேன்னு அர்த்தம். இப்போ நம்ம துனியாவில் செய்கிற அமல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சேமித்து தானே வைக்கிறோம். இந்த அமலுக்குரிய கூலி அங்கே கிடைக்கும்னு என்ன செய்கிறோம், சேமித்து வைக்கிறதுக்கு தான் கத்தமங்கிறது. கத்தமன்னு சொன்னால் முற்படுத்துவதுன்னா முந்தைய ரெடி பண்ணி வச்சுக்கிறது. எதுக்கு ரெடி பண்ணுறது, பின்னாடி உதவுங்கிறதுக்காக. பின்னாடி உதவுங்கிறதுக்காக வேண்டி உணவுப் பொருளை சேமித்து வைப்போம். துன்யாவில் காசு பணத்தை பேங்கில் போட்டு வைப்போம், அந்த மாதிரி புண்டியலில் போட்டு வைப்போம். இதெல்லாம் எதுக்கு உள்ளது, முன்கூட்டியே சேமித்து வைப்பது. இது வணக்க வழிபாட்டுக்கு சொல்லும் பொழுது ஆகிறதுக்காக சேமித்து வைக்கிறது. அதுக்கல்ல அந்த கத்தமங்கிறத பயன்படுத்துவான். ஒமாத்து கத்திமு, எதை நீங்கள் சேமித்து வைக்கிறீர்களோ இல்லை அம்புசிக்கும், உங்களுக்காக எதை சேமித்து வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம், நல்ல காரியங்கள் செய்யணும் அர்த்தம். மின் ஹைரின், நல்ல காரியங்கள் இருந்து எதை சேமித்து வைப்பீர்களே ஆனால் தஜிதூஹு, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ இந்த மா என்பது இது ஷருத்துடைய மா. இது இன்னும் மௌசூலுக்கு நம்ம வரல. ஷருத்துடைய மா. ஷருத்துடைய மான என்ன அர்த்தம், துகத்திமு என்பது துகத்திமூன்னு இருக்கும். இந்த துகத்திமு இருக்குல்ல, துகத்திமு கத்தம யுகத்திமு, துகத்திமுலேருந்து துகத்திமு, துகத்திமானி, துகத்திமூன, நூனை காணா, அதே விளைவிக்கணும். இந்த மா நூனை காலி பண்ணிருச்சு. எதனால் காலி பண்ணுது, இது ஷருத்துடைய மா. ஷருத்துடைய மாவாக இருந்தால் என்ன செய்யும், வருங்கால வினையில் அதை ஒருமையாக இருந்தால் ஜசம் செய்யும், இருமை பன்மையாக இருந்தால் நூனை நீக்கிறோம். அப்போ ஒமா துகத்திமு, எதையாவது நீங்கள் முற்படுத்தினால், எதையாவதுங்கிற அர்த்தமும் மாவுக்கு செய்யணும். ஷருத்துங்கிறதுனால முற்படுத்தினால் அந்த ஆள்ங்கிறதையும் கொண்டு வரணும். எதை முற்படுத்தினாலுங்கிற கூட அந்த தமிழுக்கு சரியாக வராது, சேமித்து கொண்டா. ஒமா துகத்திமு, எதையாவது நீங்கள் மின் அம்புசிக்கும், உங்களுக்காக மின் ஹைரின், ஏதோ ஒரு நல்லதை நீங்கள் சேமித்து கொண்டால் தஜிதூஹு,
அதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் இந்தல்லாஹி அல்லாவிடத்தில். அப்போ 2 வாக்கியம் வந்துருச்சு. துகத்திமூன்று ஒரு வாக்கியம், தஜிது பெற்றுக்கொள்வீர்கள்ங்கிற ஒரு வாக்கியம். இந்த 2 வாக்கியம் வந்து என்ன விளங்கிக்கிறோம்? இந்த மா என்பது ஷர்த்துடைய மா இது. அப்போ அதனால தான் துகத்திமூன நூனு போயிடுச்சு, தஜிதூனவுனே நூனு போயிடுச்சு. வஜத எஜிது எஜிதானி எஜிதூன, தஜிது தஜிதானி எஜிதுன, தஜிது தஜிதானி தஜிதூனன்னு வரணும்ல. இந்த இடத்துல ஒரு நூன் வரணுமா இல்லையா? அந்த நூனு இல்லை. ஏன் இல்லை? அது வந்து மாவுக்கு ஜவாபா வர்றதுனால நூனை போக்கிட்டோம். தஜிதூனஹுன்னு இருக்கு, தஜிதூஹு அதை பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாவிடத்தில். இது என்னது? ஷர்த்துடைய மா. அப்போ இன்னும் மோசூல் பார்க்கல. இந்த மாவில் மோசூல் அறிகிறதுக்காக வேண்டி மோசூல் அல்லாத மா என்பதெல்லாம் அறிகிறோம். அதை அறிஞ்சிட்டா தான் அப்போ மோசூலை தனித்து நீங்கள் அறிய முடியும். மோசூலை மட்டும் இப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். இந்த எத்தனை மா இருக்குது, நம்ம எப்படி பிரித்து அறிகிறதுன்னு. அதனால் இந்த மாவுடைய இத்தனை வகைகளை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்வோம்? நம்ம இதே மாதிரி உள்ள இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துருங்க. மா தஃபாலு மின் ஹைரின், ஹைருண்டா நன்மை. மா தஃபாலுன்னா நீங்கள் செய்ய மாட்டீர்கள்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் 2 வாக்கியம் வந்துருச்சு. வெறும் மா தஃபாலுன்னு வந்தால் என்ன செய்யணும்? செய்ய மாட்டேன்னு அர்த்தம் செய்யலாம். ஆனால் மா தஃபாலுன்னு ஏலமுண்டு ஒன்று 2 வார்த்தை வருது. 2 வாக்கியம் வந்ததுனால இந்த மா வந்து ஷர்த்துடைய மா தான் இது. அதுபோக நூனு வேறு இல்லையில, மா தஃபாலுன்னு வரணும்ல. நூனு இல்லைன்னு என்ன விளங்கிக்கிறன்னு, இந்த மா வந்து ஜசம் செய்யக்கூடிய மா தான் இது. அப்போ ஷர்த்துடைய மா தான் ஜசம் செய்யும். இப்போ மா தஃபாலு மின் ஹைரின், நன்மையில் எதையாவது நீங்கள் செய்தால், மா தஃபாலுன்னா மாவுக்கு எதையாவது ஷர்த்துகள் அடங்கியிருக்கிறதுனால செய்தால், மா தஃபாலு மின் ஹைரின் நன்மையில் எதையாவது நீங்கள் செய்தால், யாலம் ஹுல்லா இல்லை, இம் இருக்கு பாருங்கள், யாலம் மீமுக்கு சுக்கூனு, யாலம் ஹுல்லா அல்லாஹ் அறிவான். அதுக்கும் ஜசமும் இதுக்கும் ஜசமும். இதெல்லாம் ஷர்த்துடைய மா என்பது. இது குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக நாளைக்கு என்ன செய்வோம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.